2 நாள் நல்லா ஆடினாரு. ஆமா. உங்களுக்கு 2 நாள் நல்லா ஆடினாரு. 3வது நாள் தான் மக்கர் பண்ணிட்டாரு. அந்த 3வது நாள் தான் அந்த ட்ரை ஐஸ்லாம் போட்டு கால்லாம் தெரியாதமா அப்போ கூட வந்து உங்களுக்கு கொஞ்சோண்டு லீக் ஏதாவது ஒரு அந்த ட்ரை ஐஸ் வந்து மூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கும் அந்த ட்ரை ஐஸ் அந்த ஃபாகு. அப்போ வந்து கொஞ்சம் அப்படி தெரியும் உங்களுக்கு. நீங்கள் முத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அந்த 3வது நாள் மட்டும்தான் ஆட மறுத்துட்டாரு, ஆட முடியாமல் போச்சு. அதனால் அதை மட்டும்தான் மேட்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ மொத்த பாட்டையும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவரும் டான்ஸ் ஆடுற மாதிரியே தான் இருக்கும். அதெல்லாம் வந்து எடிட்டிங்ல எல்லாம் பக்காவாக பண்ணிடுவாங்க. அதெல்லாம் பல வருஷங்கள் எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க. அதெல்லாம் எல்லா ஜிமிக்ஸும் சினிமாவில் பண்ணாச்சு. சினிமாவே மேஜிக் தானே, சினிமாவே ஜிமிக்ஸ் தானே, அது என்ன வேணால் பண்ணலாம் சினிமாவில். ஸோ அதை மாதிரி பண்ணதுனால அந்த பாட்டை வந்து முடிக்கும்போது கடைசியாக முடித்தோன்னே பானுப்பிரியா ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னோடனே கார்த்திக் மட்டும் நிற்க வச்சு, கார்த்திக் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் நீ பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே ஒரே டேக்கு, ஒன்றும் எதுவுமே இல்லை, நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், நீ அதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நின்றுக்கிட்டு கார்த்திகை நிற்க வச்சுட்டு அந்த ட்ரை ஐஸை போட்டுட்டு இது சவுண்ட் அப்படின்னோடனே சவுண்டு வரும், சவுண்டு போடுவாங்க. சவுண்டு வாட்டில் போட்டு விடுங்கப்பா, நான் பார்த்துக்கிறேன், நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு ஒரு வாட்டில் பாடிட்டு இருக்கப்போ அப்போ சவுண்டு கேட்டு தான் ஆட முடியும். அப்படின்னா இப்போ வந்து கார்த்திக் இந்த மாதிரி பண்ணுப்பா அப்படின்னோடனே பண்ணுப்பா அப்படி பண்ணுப்பா இப்படிப்பா அப்படி பாடி மூவ்மெண்ட் பண்ணுப்பா அப்படி பண்ணுப்பா இப்படி பண்ணுப்பான்னு ஒரு ½ அவரை வந்து க்ளோஸ் ஷாட்ஸ் மட்டும் வச்சு எடுத்துட்டு ஓகேப்பா ஷூட்டிங் முடிஞ்சு வாங்க பூசணிக்காய் உடைக்கலாம் அப்படின்னோடனே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு.